இயேசுவின் திருஇருதய பக்தியின் வரலாறும் தமிழ்நாட்டிலுள்ள 11 திருத்தலங்களும். இயேசுவின் திருஇருதய பக்தி ஆரம்பகால கிறிஸ்தவத்தின் வேர்களை கொண்டுள்ளது. மேலும் 17ஆம் நூற்றாண்டில் மேலும் வளர்ச்சியடைந்தது. ஆரம்பகால வரலாறு. இயேசுவின் பரிசுத்த காயங்களின் மீதான பக்தியிலிருந்து திருஇருதயத்தின் மீதான பக்தி வளர்ந்தது. 11ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் 5 காயங்களை பற்றி தியானித்தனர். 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் கிளேர்வாக்ஸை சேர்ந்த பெர்னார்டும் அசிசியை சேர்ந்த பிரான்சிஸும் இயேசுவின் பாடுகளின் பக்தியை பரப்ப உதவினார்கள். 17ஆம் நூற்றாண்டு. 1670ஆம் ஆண்டு புனித ஜான் யூட்ஸ் முதல் திருஇருதய விழாவை கொண்டாடினார். 1673ஆம் ஆண்டு பிரெஞ்சு கன்னியாஸ்திரியான புனித மார்கரெட் மேரி அல்லோக் இயேசுவிடமிருந்து அவரது புனித இருதயத்தை பற்றிய வெளிப்பாடுகளை பெற்றார். இயேசு புனித மார்கரெட்டிடம் தனது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு விழாவை நடத்த விரும்புவதாக கூறினார். பிற்கால வரலாறு. 1856ஆம் ஆண்டில் போப் 9ஆம் பியூஸ் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நாட்காட்டியில் திருஇருதய விழாவை சேர்த்தார். திருஇருதய சிலுவை போரின் தந்தை என்று தந்தை மேடியோ கிராலிப்போவி அறியப்படுகிறார். வீடுகளில் புனித இருதயத்தின் உருவத்தை நிறுவும் யோசனையை அவர் உருவாக்கினார். இயேசுவின் திருஇருதயம் மனித குலத்தின் மீதான இயேசுவின் அன்பின் அடையாளமாகும். இது பெந்தெகோஸ்துக்கு பிறகு 3வது வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் திருஇருதய திருத்தலம் இருதய குளம். இந்த திருத்தலம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திருநெல்வேலி மாவட்டத்தின் இருதயகுளம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது அம்பா சமுத்திரத்திலிருந்து 6 கிலோமீட்டர், பாபநாசத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இயேசுவின் திருஇருதய திருத்தலம் மேல இலந்தை குளம். இந்த திருத்தலம் பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது திருநெல்வேலி மாவட்டத்தின் மேல இலந்தை குளம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது கயத்தாறிலிருந்து 14 கிலோமீட்டர் மற்றும் தேவர் குளத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இயேசுவின் திருஇருதய திருத்தலம் புதுக்கோட்டை. இந்த திருத்தலம் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது புதுக்கோட்டை மாவட்டத்தின் புதுக்கோட்டை மைய பகுதியில் மார்த்தாண்டபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இயேசுவின் திருஇருதய திருத்தலம் இருதய நகர். இந்த திருத்தலம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு மிக அருகில் உள்ள இருதய நகர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இயேசுவின் திருஇருதய திருத்தலம் என் பஞ்சம்பட்டி. இந்த திருத்தலம் திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திண்டுக்கல் மாவட்டத்தின் என் பஞ்சம்பட்டி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இயேசுவின் திருஇருதய திருத்தலம் வடலூர். இந்த திருத்தலம் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கடலூர் மாவட்டத்தின் வடலூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது.
இந்த வடலூர் பன்ருட்டியிலிருந்து 26 கிலோமீட்டர், கடலூரிலிருந்து 36 கிலோமீட்டர், சிதம்பரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இயேசுவின் திரு இருதய பேராலயம் தஞ்சாவூர். இந்த திருத்தலம் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது தஞ்சாவூரின் மைய பகுதியில் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இயேசுவின் திரு இருதய திருத்தல பேராலயம் பாண்டிச்சேரி. இந்த திருத்தலம் பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பாண்டிச்சேரி ரயில் நிலையத்தின் எதிரே அமைந்துள்ளது. இயேசுவின் திரு இருதய திருத்தலம் ஆலந்தலை. இந்த திருத்தலம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தூத்துக்குடி மாவட்டத்தின் திருச்செந்தூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலந்தலை எனும் கடற்கரை கிராமத்தில் அமைந்துள்ளது. புனித ராயப்பர் சின்னப்பரின் பங்கு ஆலயத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவரின் அற்புத கெபியினால் இது திருத்தலமாக விளங்குகிறது. இயேசுவின் திரு இருதய திருத்தலம் எழும்பூர். இந்த திருத்தலம் சென்னை மயிலாப்பூர் உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது சென்னை மாநகரின் எழும்பூர் அல்லது எக்மோர் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இது 175 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசுவின் திரு இருதய திருத்தலம் இடைக்காட்டூர். இந்த திருத்தலம் சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது சிவகங்கை மாவட்டத்தின் இடைக்காட்டூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது சிவகங்கையிலிருந்து 20 கிலோமீட்டர், மானாமதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர், திருபுவனத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலேயே இயேசுவின் திரு இருதய திருத்தலமாக மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் இதுதான்.